Hallelujah. Ramen சொல்லுமா? Amen. February மாசம் ஆச்சு. Okay, time is flying very very fast. இப்போ வந்து 9 February, okay? ஷார்ட் வீக் வந்து மார்ச் போயிடும். ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். Amen. கடவுள் உண்மையோட அவரோட கிருபையினால தான் நம்ம நிற்கிறோம். அதான் கிருபை தான் என்னை தாங்கிட்டு இருக்கு. Okay, we are standing here because of the grace of God. We are standing here because of the grace of God. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட செய்தி வந்து ஒரு சில கேள்விகள் நான் கேட்க போகிறேன். ஓகே, we going to look at okay, அன்பு. ஓகே, உங்களாம் தெரியும் நம்மளுடைய சபை தீட்டம் நோக்கம் வந்து rooted in love. Okay, rooted in love and growing in the fruit of the Spirit. Okay, அன்பைனால நம்ம வேர்கொள்ள இருக்க வேண்டும். Amen. And ஆவின் கனிகள். So நம்ம கனி கொடுக்கணும். We need to have fruits. Okay, we must have fruits. So one of the fruit is love. Okay, so ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரு. ஆமா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? Okay, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. ஆனா அதே போல நாம வந்து ஆண்டவர் நேசிக்கிறோமா? Are we loving God as the way God is loving us? Okay, so நீங்க இந்த கேள்வி நீங்க தான் இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். 7 அடியார்கள் நம்ம பார்ப்போம். ஓகே, என்னன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் பின்வாங்க. ஓகே, there are a lot of Christian நான் பிரசங்க பண்ணிருக்கேன். நிறைய கிறிஸ்டியன்ஸ் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக வாழ்க்கை வந்து ICU லெவல்ல இருக்கு. ஓகே, we have a lot of sick Christians in the church. ஓகே, என்ன பிரச்சனைனா நம்ம முகமொழி போடுறோம். நம்ம சபையில் உட்காந்து ஒரு ஷோ ஒரு 2 hours நான் வரேன். ஓகே, நம்ம நல்லா ஆரம்பிச்சுட்டு நல்லா குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அப்படியே போவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கு. ஸோ 7 அடையாளங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 7 signs we are backsliding. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் சர்ச்சில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பின்வாங்க போகலாம். ஓகே, just because you are in church, that doesn't guarantee you are walking right with God. It's just for a okay, ஆனால் உண்மையான சபையில் நம்மளுடைய இருதயம், our heart is a temple of God. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பில்டிங் வந்து ஓகே, இந்த பில்டிங் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஓகே, இந்த பில்டிங்க்கு அழிவு வரும். ஆனால் இங்கே நம்மளோட இருதயம். ஓகே, ஸோ நீங்கள் சபையில் உட்காந்துட்டு நீங்கள் பின்வாங்கி போகலாம். ஓகே, இது ஒரு வார்னிங் ஃபார் அஸ். ஓகே, so I want to start with a story. Okay, before that, சீக்கிரமாக எரேமியா அதிகாரம் 3 வசனம் 27. Jeremiah chapter 3 verse 22. இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Return you backsliding children, I will heal your backsliding. எரேமியா 3:22. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஓகே, சீர்கெட்ட பிள்ளைகளே என்ன சொல்றாரு? திரும்புங்கள். ஓகே, come back to the Lord. ஓகே, நீங்க சபையில உட்கார்ந்திருக்கலாம், இத நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனா கடவுளுக்கு தெரியும் உங்களுடைய நிலைமை, உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை. ஓகே, உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம உண்மையா இருக்கணும். We need to be sincere and we need to show our love to God. கடவுளுக்கு தெரியும். ஓகே, மனுஷர்கள் வெளியே பார்க்குறாங்க, ஆனால் கடவுள் உள்ளத்தை பார்க்குறாரு. ஓகே, ஒரு கதை நான் சொல்ல போகிறேன். ஒன் மேன், ஓகே, ஒரு ஆள் வந்து அவர் மவுண்டன் ஹைக்கிங் போனார். ஓகே, ஸோ அங்கே ஒரு ஸ்டார்ம், ஒரு புயல் வந்துச்சு. இங்கிலீஷில் ப்ளீசர் சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஸ்னோ வரும், அப்புறம் ஸ்டார்ம் வரும். ஸோ என்ன செஞ்சுச்சுன்னா அவர் வந்து he got trapped. ஓகே, he got trapped. ஸோ என்ன செஞ்சா, அந்த வெதர் வாஸ் வெரி கோல்ட், ரொம்ப கோல்ட் இருந்துச்சு. ஸ்னோ இருந்துச்சு, பனி. ஓகே, அண்ட் இந்த ஸ்னோ என்ன செஞ்சுன்னா அவரோட கால் வந்து அப்படியே ஃப்ரோசன் ஆச்சு. ஓகே, அவர் கால் வந்து அப்படியே ஃப்ரோசன் ஆச்சு. ஸோ அப்புறம் அவர் தொடுறாரு அந்த காலுக்கு ஒரு ஃபீலிங் வரல. ஸோ அவர் நடக்க முடியல. ஓகே, ஸோ கிறிஸ்டியன் டோன்ட் பேக்ஸ்லைட் சடன்லி, அது கிராஜுவலாக வரும். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்
ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு ஒரு பரிபாஷை இருக்கு. sedikit lama jadi sedikit. Okay, உடனே நம்ம பின்வாங்கி போக மாட்டோம். ஆனா it start somewhere. It will start somewhere. அதை எரேமியா ஓகே அவர் சொல்றாரு, சீர்கெட்ட பிள்ளைங்களே திரும்புங்கள், come back. ஓகே, உங்களுக்கு தெரியும், we know our spiritual condition. ஓகே, ஸோ அவரோட கால் வந்து அப்படியே நம்மாச்சு. ஓகே, என்னோட மாமா ஓகே அவர் பிள்ளைங்கள இருக்காரு, அவருக்கு இனிப்பிடி. ஓகே, இந்த கதை வந்து கண்டிப்பாக கேட்கணும். அது வந்து ஜஸ்ட் இட்ஸ் நாட் ட்ரூ, ஜஸ்ட் ஆனால் இந்த ஸ்டோரி வந்து இட்ஸ் அவருக்கு இனிப்பிடி இருந்துச்சு. ஸோ எல்லாம் டேக் கேர் பண்ணிங்க. ஓகே, சுகர் குறவா சாப்பிடுங்க. ஓகே, இனிப்பிடினால அவருடைய காலுக்கு புண்ணு இருந்துச்சு, அந்த புண்ணு ஆடல. அந்த இனிப்பிடினால அவர் லேக் வந்து அப்படியே நாப்பாயிடுச்சு. ஸோ அதனால அவர் பாத்ரூம் போகிறாரு. ஓகே, அவர் கதவு சாத்துறாரு. ஓகே, அந்த ஃபீலிங் வரல. ஆக்சுவலி அந்த கதவு வந்து அவர் காலில் இஸ் பெங்கிங் அகேன்ஸ்ட் அவர் அந்த 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 பாத்ரூம் கதவு வந்து அவர் சாத்துறாரு. ஆக்சுவலி அவர் காலில் மாட்டிருக்கு, ஆனால் ஒரு ஃபீலிங் இல்லை. ஸோ என்ன நினச்சுன்னா அது அப்படியே சவலம் வந்துச்சு. எல்லா டாக்டர் வந்து அவன் காலை எப்படி எடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ நம்மளோட கிறிஸ்தவ கிராஜுவலி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம அந்த ஃபீலிங் ஸ்லோலி அந்த அன்பு குறையும். நீங்கள் சபைக்கு போல, நீங்கள் பைபிள் படிக்கல, சரி மிந்திலாம் ஐயோ நீ பைபிள் படிக்கல, நான் பைபிள் படிக்கணும், நம்ம சபைக்கு போகணும், யூத் மீட்டிங் சண்டே ஸ்கூலுக்கு போகணும். ஸோ ஸ்லோலி நம்ம சரி ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஸோ அது வந்து கிராஜுவலாக வரும். ஒன் டே அது அப்படி நம்ம ஆகிடும். ஸோ அந்த அவர் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் நமக்கு தெரியாது, நம்ம பாவ வாழ்க்கையில் இருப்போம். ஸோ என்னோட மாமா அந்த முன்னாடிக்கு அது கதவு சாத்துறாரு. ஸோ அந்த இனிப்பு நீர்னால அவர் அந்த நர்மெல்லாம் செத்துருச்சு. ஸோ அந்த நர்வ் எல்லாமே இட்ஸ் நாட் ஒர்க்கிங் எனிமோர். ஸோ இப்போ அவங்க கால் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நிலைக்கு நம்ம வரக்கூடாது. we need to take care. வாங்கன்னு சொல்லுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் we have lost our first love for God. ஓகே, நம்மளுடைய ஆதி அன்பு எழுந்துட்டோம். Okay, we have lost our first love for God. அந்த ஆதி அன்பு நம்ம எழுந்துட்டோம். ஓகே, அந்த அன்பு நம்ம விட்டுட்டோம். We have lost our first love for God. நல்ல பாஸ்டர் எத்தனை கதை சொல்லியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் நம்ம பஸ்ஸில் போவோம். ஓகே, நம்ம நடப்போம் சர்ச்சுக்கு. ஆனால் இப்போ வந்து எல்லா வசதிகள் இருக்கு. சம்டைம்ஸ் நான் யோசிக்கிறேன், இந்த கன்வீனியன்ஸ்னால இட் இஸ் மேக்கிங் அஸ் ஸ்பிரிச்சுவல் லேசி. சரி, இன்னைக்கு சபைக்கு போல டயர்டாக இருக்கு, இன்னைக்கு மழை, நான் சபைக்கு போல. we are letting go. we are losing our first love for God. சீக்கிரமாக வெளிப்படுதல் விசேஷம் அதிகாரம் 2 வசனம் 4-5. Revelation chapter 2 verse 4-5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 5 ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விழுங்கத்தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். Amen. Nevertheless, I have this against you, that you have left your first love. ஆதி அன்பு. ஓகே, ஞாபகம் இருக்கா? the day உங்களுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, அந்த நாள் ஞாபகம் வருதா? ஓகே, அந்த டைம் நம்ம ப்ரே பண்ணுவோம். ஓகே, நம்ம சபைக்கு வரோம், ஆர்வத்தோடு வரோம். ஆண்டவர் பேச போறாரு, என்ன வசனம் பேச போறாரு. ஓகே, காலை வச்சு நம்ம ப்ரே பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம செய்கிறோமா? ஓகே, அதெல்லாம் நம்ம செய்கிறோமா? ஸோ இந்த கேள்விகள் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஸோ நீங்கள் செய்யலாட்டி that means நீங்கள் கிராஜுவலாக சொல்லி ஓகே நீங்கள் வந்து பின்வாங்கி போறீங்க. சோக்காலத்துக்கு ஓகே, கிறிஸ்டியன்ஸ் கேன் பேக்ஸ்லைட். ஓகே, நீங்கள் கிறிஸ்டியன் இருக்கும்போது நீங்கள் பின்வாங்கி போனால் அதுதான் ரொம்ப ஆபத்து. பிகாஸ் உங்களுக்கு உண்மை தெரியும். அப்படின்னு சொல்லுவோமா? உங்கள் உண்மை தெரியாட்டி அது வேற விஷயம். ஆனால் யூ நோ த ட்ரூத், ஆனால் நீங்கள் ஸ்டில் நீங்கள் பின்வாங்க போறீங்க, அதான் ஒரு ஆபத்து.
So when we first gave our lives to God, okay, we are passionate about Him. Okay, ஜெபிக்கும் போது ஒரு உற்சாகம் வரும். ஐயோ இன்னைக்கு இந்த நேரம் நானும் கடவுளுக்கும் அந்த ஒரு விசேஷமான நேரம். ஓகே, நம்ம பைபிள் படிக்கும், ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் சத்தம் அது கேட்கும். ஒரு நாள் இருந்துச்சு, we can hear the voice of God. இப்போ வந்து என்ன சத்தம் நம்ம கேட்குறோம்? டிக்டாக் சத்தம், யூடியூப் சத்தம். ஃபோன் எடுத்த உடனே நம்ம அப்டேட்ஸ் பார்க்குறோம். என்ன அப்டேட்ஸ்? ஓகே, நம்ம எல்லாம் மாறிக்கிட்டே போகுது. ஓகே, நம்மளுடைய ஆதி அன்பை நம்ம இழந்துட்டோம். அது அந்த ஃபர்ஸ்ட் லவ் நம்ம விடவே கூடாது. ஓகே, எல்லா மேரேஜ் கப்பல் இருக்கீங்க. ஓகே, தெரியும் உங்க ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யர் மேரேஜ் எப்படி இருந்துச்சு? ஒரு புது வாழ்க்கை, அன்பு எப்படி இருந்துச்சு? ஓகே, எல்லா மேரேஜ் கப்பல் தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஓகே, ஸ்லோலி அது அப்படியே மாறும். உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சாயா கூப்பிடுவோம், என் செல்லமே கூப்பிடுவோம், தங்கம் கூப்பிடுவோம், சிஸ்டர் தங்கம் இருக்காங்க இங்கே, சாயா கூப்பிடுவோம். அப்புறம் செகண்ட் இயர் என்னங்க, அப்புறம் தேர்ட் இயர் வாங்க சீக்கிரம், அப்புறம் ஃபோர்த் இயர் யோ போயா எனக்கு நேரம் இல்லை அப்படி சொல்கிறோம். ஓகே, ஸோ இட் வில் கீப் சேஞ்சிங். அப்புறம் மணியில் கோச்சுக்குவாங்க, அழுவாங்க, கிட்ட பேசுறதுல கோபமாக இருக்கீங்க. அப்புறம் நம்ம ஸோ உங்களுக்கு தெரியும். ஓகே, இது ஒரு நைஸ் எக்ஸாம்பிள். த ஃபர்ஸ்ட் இயர் வி ஆர் கிறிஸ்டியன். ஒரு உற்சாகம். நம்ம ஆல்டர் காலேஜ் நம்ம போவோம், இன்னைக்கு ஜபத்துக்கு போவோம், ஜபம் பண்ணுறோம், என்ன மீட்டிங் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம இருப்போம் சர்ச்சில். ஆனால் அப்படி இருக்கா? ஓகே, எத்தனை ஏரியா வந்தீங்க சர்ச்சுக்கு? ஓகே, பாஸ்டர் போக சொல்லுவார், ஏரியா வாங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய ஆதி அன்பு எழுந்துட்டோம். எழுந்துட்டீங்களா? ஓகே, ஸோ யூ நீட் டு ஆஸ்க். ஸோ ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஓகே, இன்னும் அந்த பசி தாகம் இருக்கா? Are you still hungry for God? ஓகே, நம்மளுடைய ஃபிசிக்கல் பசி வந்து செகண்டரி. ஓகே, பிகாஸ் இந்த பாடி வந்து இட்ஸ் நாட் ஃபாரெவர். ஓகே, இது வந்து முக்கியமாக இல்லை. ஆனால் நம்ம ஆவிக்கு ஒரு வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். இன்னும் பசியாக இருக்கீங்களா? இன்னும் தாகமாக இருக்கீங்களா? ஆண்டவருடைய பிரசனுக்கு ஒருதுக்கு இன்னும் பசியாக இருக்கீங்களா? இல்லாட்டி நீங்கள் திரும்பி வரணும். ஓகே, திரும்பி வரணும். We need to come back to God. We need to come back to our first love. ஓகே, மனதில். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் வந்து, ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும். We are neglecting our prayer and Bible study. ஓகே, நம்ம தேவ வசனத்தையும் ஜெபமும் அலட்சியமாக நம்ம பண்ணுறோம். ஓகே, we are neglecting. ஓகே, இன்னி வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ ரீட் அவர் பைபிள். ஆனால் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜினால நம்ம என்ன செய்கிறோம்? பைபிள் தூக்குறோங்க. ஓகே, நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஃபோன்லேயே படிக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாம் அங்கே டிவோஷன் சொல்லி நம்ம பைபிள் கொடுக்குறோம். And we are neglecting. Okay, நம்ம அலட்சியம் பண்ணுறோம். We are neglecting our prayer life. Okay, this is very important. இது வந்து ஒரு broken record பண்ணினா தீஞ்ச போன ரெக்கார்ட் பண்ணி பாஸ்டர் பேசுவாங்க, நான் பேசுவேன். Prayer life and reading the word of God is very important. ஜெபமும் வேத வசனம் படிக்கும்போது it's like breathing oxygen. Okay, for our soul. Okay, Luke 18:1. Luke chapter 18 verse 1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆமென் சொல்லுமா? Okay, இயேசு சொல்றார். Okay, he spoke a parable to them that man ought to pray and not lose heart. Okay, இப்போ வந்து நம்ம வந்து அந்த உலக காரியம் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன நடக்குதுன்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஏன்? பிகாஸ் ஜெபம் பண்ணல, பிகாஸ் நம்ம தேவ வசனம் படிக்கல. தப்பான இடத்துல நம்ம சொல்யூஷன் தேடுறோம், அதான் பிரச்சனை. ஓகே, இப்போ தப்பான இடத்துல நம்ம தப்பான கூட்டாளி, தப்பான உறவுகள்ல நம்ம மதம் தேடுறோம். ஓ, இந்த கூட்டாளி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நல்லா இருக்கு. ஆனா நம்ம என்ன பார்க்கணும், அது வந்து ஜஸ்ட் டெம்பரரி. நீங்க ட்ரிங்க்ஸ் போறீங்களா, பேசுறீங்களா, ஆனா அந்த உண்மையான பிரச்சனை அந்த சொல்யூஷன் வராது. Only through the word of God. And we need to pray. Okay, குடும்ப ஜெபம் is important. ஆனா தனிப்பட்ட ஜெபம் is even more important. உங்களுடைய personal prayer life is very crucial. Okay,
சபையில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அது போதுமா? ஜஸ்ட் ஃபார் சண்டே ஒரு சர்ச், ஓகே பரவாயில்ல, இது போதும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போகிற சண்டே எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் மண்டே டு ஃப்ரைடே, திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் டெட். ஓகே, இந்த ஃபோன் போல. ஓகே, இப்போ என்னோட பேட்டரி வந்து 62%. ஸோ எனக்கு தெரியும் இந்த 62% வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் தான் லாஸ்ட் பண்ணும். அப்புறம் நான் சார்ஜ் பண்ணும். ஓகே, I keep charging. The moment I keep charging, நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து சண்டே மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு அந்த மற்ற 1000 நேரம் நம்ம சார்ஜ் பண்ணினா எப்படி நம்ம ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம்? How are we going to function in our spiritual life? ஓகே, அதுதான் நம்மளோட சார்ஜ் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். வேத வசனம், ஜெபம் ரொம்ப முக்கியம். ஓகே, சங்கீதம் 119 வசனம் வந்து 11. Psalm chapter 119 verse 11. Your word I've hidden in my heart that I might not sin against you. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். Amen. The heart. Okay, pastor ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஓகே, மனப்பாடம் வசனம். யார் நம்ம மனப்பாடம் வசனம் கொடுக்குறது? ஓகே, யார் தெரியுமா? பஞ்சம் வரும்போது. ஓகே, பஞ்சம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஸ்லோலி, ஐ டோன்ட் நோ எத்தனை நியூஸ் படிச்சிங்க. ஓகே, நீங்கள் சோஷியல் மீடியா போனீங்களா? இப்போ ஒரு புது கைட்லைன்ஸ் வருது. ஓகே, நான் முஸ்லீம் நீங்கள் உங்கள் சபைக்கு ஒரு நிகழ்ச்சி கிறிஸ்மஸ் இன்வைட் பண்ணுங்க, ஒரு கைட்லைன். ஸோ ஸ்லோலி இந்த மாதிரி சட்டங்கள் ஸ்லோலி வரும். அப்போ லேட்டாக பார்த்தீங்கன்னா பைபிள் வந்து cannot be so you will start somewhere. ஓகே, இது நாள் வரும். ஓகே, இது வந்து முஸ்லீம் கண்ட்ரி. ஓகே, பைபிள்ஸ்லாம் நம்ம இம்பார்ட் பண்ணுறது, ப்ரீட் பண்ணுறது, இது வந்து இஸ்லாம் இஸ் தி மெயின் ரிலிஜன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது, ஸோ அதனால நம்ம வந்து என்ன செய்யணும்? உமது வாக்கை வைத்து யூ மஸ்ட் மெமரைஸ் தி ஸ்கிரிப்சர். உங்களுக்கு வசனம் தெரியணும். ஓகே, இயேசு வசனம் தெரிஞ்சுன்னா அதான் பிசாசு அவர் ஜெயிக்க முடியும். ஆனால் நம்ம பிசாசு சோதனை அனுப்பும்போது நம்ம ஜெயிக்க முடியுமா? அதான் நம்ம சொந்த வழியிலே நம்ம தேவை. We are finding the solution in our own way. ஓகே, ஒரு செடி தண்ணி இல்லாமல் வாழ முடியுமா? இத்தனை கார்டனிங் செய்யுங்க. ஓகே, தண்ணி ஊற்றணும். ஆமா வாரியா, யூ மஸ்ட் கோ. நீங்கள் தண்ணி ஊற்றலாட்டி என்ன நடக்கும் அந்த செடிக்கு? சொல்லுங்க, அது மதிங்க. நீங்கள் செடியெலாம் நடப்பீங்க, தண்ணி ஊற்றலாட்டி என்ன நடக்கும்? அந்த செடி செத்துடும். ஸோ அதே போல் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கலாட்டி என்ன நடக்கும்? அவங்கள ஆவி ஒரு வாழ்க்கை, அந்த உள்ளார மனுஷன் செத்து போயிடுது. Okay, our spiritual life will dry up without prayer and the word. Youthsலாம் நான் என்கரேஜ் பண்ணுறேன், you have to have a Bible reading plan. Okay, நீங்கள் வந்து ஒரு plan எடுக்கணும். How are you going to read the Bible? Every Christian must complete the whole Bible. Okay, how difficult it is. இவ்வளோ கஷ்டம் வந்துடும். இந்த பைபிள் வந்து you must read it from Genesis to Revelation. அப்போதான் நீங்கள் you will understand what the Bible is all about. We must have the motivation. அந்த ஆசை வரணும். Okay, we must study. எத்தனை பேர் ஆசை இருக்கு இந்த பைபிள் முழுசா படிக்கணும்? எத்தனை ஆசையா இருக்கீங்க? You know, we must have. முதல்ல அந்த ஆசை இருக்கா? இல்லாட்டி பாஸ்டர் சொல்றாரு, ஐயோ பாஸ்டர் ரொம்ப கொடுத்துட்டாரு, அத்தோட கண்டிப்பாக கேட்பாரு, பாஸ்டர் பேசுவாரு, இந்த பயத்திலே படிக்கிறீங்களா? இல்லாட்டி சம்டைம்ஸ் சொல்ல பாஸ்டர் வந்து என்ன செய்யறாங்க? ஸ்வீட் கொடுக்குறாங்க, மிட்டாய் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு உண்மையாக இருக்காது, அந்த ஆசை இருக்கா? ஆரோக்கியம்னா என்ன? எக்ஸடஸ்னா என்ன? ரெவல்யூஷன் தான் நம்மளுடைய முடிவு. எப்படி ரெவல்யூஷன் நிறைய கேள்வி இருக்குது, அதை இன்னும் ஆராய்ச்சி பார்க்கணும். ஓகே, இந்த லாஸ்ட் பைபிள் ஸ்டடி வந்து போன வருஷம் மாதம் கூடி வந்தாரு. ஓகே, அதோட அந்த ஆர்வம் இருக்கணும். We must have a desire to study the Bible. First of all, we must have the desire. You must have the desire to study. ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பரீட்சைக்கு இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் படிக்கணும்.
ஹவு டிஃபிகல்ட்லி நீங்கள் உட்காந்து படிப்பீங்க தானே. ஏன் அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இன்னொரு எக்ஸாம் எழுதலாம். ஆனால் நம்ம ஆவிக்கு வாழ்க்கை ஒரு எக்ஸாம் இருக்குது. ஆனால் அந்த எக்ஸாம் தான் ஒரு வாட்டி தான். யூ only got one chance. இந்த எக்ஸாம்லேயே நீங்கள் ஃபெயில் பண்ணீங்களா cannot be take. அவ்வளோதான். ஓகே, ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. Are we at the right track in our prayer and our Bible study? I feel Bible study is very very important because நம்மளுக்கு நிறைய வசனங்கள் தெரியல. We don't understand a lot of things about the Bible and we must put the effort. Okay, because இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணி ஆகணும். நீங்க ஃபெயில் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஜஸ்ட் லைக் if you fail SCTM you can receive. கரெக்ட்? எவ்வளோ நாள் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஓகே, ஒரு டிப்ளமா காசு எடுக்கிறீங்களா நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். காசு கட்டி நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஆனால் இந்த ஆவிக்குரிய எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபெயில் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? That's it. You are failed, you are failed. Okay, you lost on the spiritual. Okay, so நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும். You must set aside time. Okay, நம்மளுக்கு 1 day 24 hours அப்படின்னு கொடுக்குறாரு. Sometimes we spend times for things that are not necessary. But how many of us really set aside time for the things of God? I need to read my Bible. I need to pray. நான் ஜெபிக்கணும். இன்னைக்கு நான் ஜெபிக்கல. ஓகே, பயத்தில் செய்யாதுங்க, அன்பில் செய்யுங்க. Do it out of love. Do it because you love God. மூணாவது பாயிண்ட் சீக்கிரமாக போகும். We are compromising with sin. ஓகே, பாவத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கிறோம். ஓகே, சீக்கிரமாக ஏசாயா 39:2. Isaiah 39:2. But your iniquities has separated you from God, and your sin has hidden His face from you, so that He will not hear. Fifty-nine. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இது ரொம்ப முக்கியம். ஓகே, உங்க அக்கிரமத்தை உங்க தேவனுக்கும் நடுவுனாக என்ன வருது? பிரிவினை வருது. சரி, மறுபடி அந்த இதுதான் பிசாசோட பிளான். ஓகே, ஆதியாகமத்துல ஒரு பிரிவினை வந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிவினை வருது. ஓகே, ஆனால் இயேசு அனுப்புனாரு. ஆனால் பிசாசு வந்து அவர் விட மாட்டாரு. அவர் எப்படியாச்சும் நம்மளுக்கும் கடவுள் அந்த ஒரு பிரிவினை கொண்டு வருவார். நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். We need to open our spiritual eyes. ரொம்ப விட்டு கொடுக்குறோம். ஓகே, ரொம்ப விட்டு கொடுக்குறோம். என்ன விட்டுக்கிறோம்? உலக காரியங்கள். We are compromising with the things of the world. எல்லாரும் செய்யறாங்க பாஸ்டர், எல்லாரும் அதில் இருக்காங்க. ஸோ நம்ம போராட்டி நம்ம வேற மாதிரி பார்க்குறாங்க. We feel the pressure. Okay, it's a peer pressure சொல்லுவாங்க. Everybody is on this, everybody is on that. எல்லாமே அதான் செய்யறாங்க, எல்லாமே. ஸோ நம்மளும் செய்யணும் பாஸ்டர். We have to do also. ஸோ முந்திலாம் நம்ம செய்ய மாட்டோம். இது வந்து தப்பு, இது வந்து தப்பு. ஆனால் இப்போ வந்து இல்லை, பரவாயில்ல, எல்லாருமே செய்கிறாங்க, எல்லாருமே பாவம் செய்கிறாங்க. ஸோ என்ன தப்பு? எல்லாமே சீக்கிரம் எடுக்கிறாங்க. இப்போ வந்து சிகரெட் வேற வந்துருச்சு. தண்ணி, சாராயம். முந்தி வந்து நம்ம அப்படியே இது ஒரு தப்பு. ஆனால் இப்போ வந்து சோஷியல் ட்ரிங்கிங். ஓகே, பரவாயில்ல, கூட்டாளிக்குள்ள நம்ம குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுதான் பாவம், இதுதான் வரும். கிராஜுவல் சின்ன பாவம் வச்சுருப்போம். அப்புறம் என்ன, எங்கே போக முடியும்? பெரிய பாவத்தில் முடியும். So the things we once saw was wrong, now we accept it. பரவாயில்ல, ஆண்டவர் பூச்சிக்குவாரு. இந்த கூட்டாளி நான் ஸ்விட்ச் போட போகிறேன், அவர் பியர் அடிக்கிறார், சரி நாங்களும் உட்காந்து பியர் அடிப்போம். இல்லாட்டி அவரை கேட்டு பேச மாட்டார். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள நம்ம விட்டு கொடுக்குறோம். ஸோ என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய பாவங்களை நம்ம கதை சொல்கிறேன். ஒரு நாவலை எடுத்து நீங்கள் ஒரு பானையில் போடுங்க. ஓகே, ஒரு பானையில் போடுங்க. அப்புறம் அந்த அடுப்பு தோணுங்க.
ஸோ என்ன நடக்கும், அந்த தண்ணி வந்து சூடாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ் வந்து அதை வார்ம், ஓகே, ரொம்ப சூடாக இருக்காது, ஒரு ஜஸ்ட் நைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த தவளைக்கு நல்லா இருக்கும், வா தண்ணி சூடாக இருக்கு. பையன் வந்து சுடு தண்ணி தான் குடிப்பாரு. ஸோ அந்த ஹீட்டை ஆன் பண்ணிட்டு அப்படியே நிற்பார். குளிருக்கும் ஒரு நைஸ் ஹாட் பாத். ஸோ அந்த தவக்கலை வந்து நவராது. ஏன்? இந்த டெம்பரேச்சர் நல்லா இருக்கு, நல்லா ஓமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். as the fire, அந்த நெருப்பு எரியும் போது அந்த தண்ணி என்ன வரும், அந்த டெம்பரேச்சர் ஏறும். ஸோ when it increase என்ன நடக்கும், அதுக்கு தெரியாது. பிகாஸ் அது ரொம்ப என்ஜாய் பண்ணுது. ஓ நல்லா சூடாக இருக்கு, பெரிய சுடு தண்ணி. நீங்கள் குளிக்கும் போது எத்தனை பேர் குளிக்குங்க, அந்த டெம்பரேச்சர் ஃபுல்லாக பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுடு தண்ணி. ஸோ அந்த தவளைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பரவாயில்ல, பரவாயில்ல, இந்த தண்ணி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன நடக்கும், அந்த தண்ணி அந்த டெம்பரேச்சர் ஏறும். அப்போ என்ன நடக்கும், அதை செத்து போயிடும். ஏன்? பிகாஸ் அந்த தண்ணி ரொம்ப சூடாகிடுச்சு, அந்த சூட்டுனால அது செத்து போயிடும். ஸோ நம்மளோட பாவம் இருக்குதான், சிரிக்கே லாபம் சரி போக்கே. நம்ம சின்ன பாவம், பரவாயில்ல இன்னைக்கு சபைக்கு போல, பரவாயில்ல இன்னைக்கு நான் வெயிட் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல இன்னைக்கு நான் வந்து கட்டவரை பேசினேன், பரவாயில்ல இது தப்பான வழியில் போனேன், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல சொல்லிட்டு ஸ்லோலி அந்த நாமளே போல நம்ம கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம். ஓ இந்த டெம்பரேச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரியாது ஒரு பெரிய ஆபத்து வருவது நம்மளுக்கு தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் பாஸ்டர் மூலமாக அவங்க பேசுவார். பாஸ்டர் பேசினா சம்டைம்ஸ் நம்மளோட தகவல் தாய் பேசினாங்க, கேளுங்க, தாயில் திறந்து காதலை திறந்து கேளுங்க. இது ஒரு எச்சரிப்பு நம்மளுக்கு. முன்னால் அது ரொம்ப லேட்டாக வரும். அந்த தகவலை போல நம்ம சுற்றுறோம். ஸோ அதே போல் நம்மளோட என்ன வெளியே மனுஷன் சாக மாட்டாங்க, ஆனால் உள்ளான மனுஷன் ஸ்லோலி கிராஜுவலி அவர் சாகுறாரு. ஸோ பாவத்தில் விட்டு கொடுக்காதீங்க, ஓகே, ஆண்டோர் காலம் இல்லைங்க. 4வது பாயிண்ட் வந்து நீங்கள் என்ன அப்படி வாங்கி போனீங்கன்னா, we are losing interest in church and fellowship. ஓகே, சபை ஐக்கியத்தில் அதுக்கு நம்ம ஆர்வம். ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சபை ஐக்கியம் வந்து பைபிளில் போட்டிருக்கு. ஓகே, வாங்க வசனம் படிப்போம். எபிரேயர் 10:25, Hebrews chapter 10 verse 25. இங்கிலீஷில் படிக்கிறேன். Not forsaking the assembling of ourselves together as in the manner of some, but exhorting one another, and so much the more that you see the day approaching. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சொல்லுவா சபையின் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் நம்ம ஒருத்தர் நம்ம உற்சாகப்படுத்தலாம், ஒருத்தருக்காக நம்ம ஜெபிக்கலாம். This is the time we can encourage one another. Okay, Hebrews போட்டிருக்கு, நான் சொல்ல பைபிளே போட்டிருக்கு, we must take interest in the church and fellowship. Okay, நம்ம சர்ச் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. Okay, Sunday school, youth fellowship, women fellowship, men fellowship. Okay, நம்ம Thursday online meeting, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம அவங்க வாழ்க்கை ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமாக ஆசீர்வாதம் இருக்கும். ஸோ டு நாட் லூஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஓகே, சபை முடியும் போது நீங்கள் என்ன செய்யுங்க, சீக்கிரமாக போடுங்க. ஓகே, சில பேருக்கு வேலை இருக்கு, முடியுது. ஆனால் முடிஞ்சா ஒரு 2-3 பேர் உற்சாகப்படுத்திட்டு போங்க, ஐக்கியம் இருப்பாங்க. ஃபெலோஷிப் வான் another. ஏன் நம்ம இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம், அந்த டீ அந்த பலவரம் நம்ம வாங்குகிறோம், அவங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செய்கிறோம். ஏன்? ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஐக்கியம் போது நம்ம ஐக்கியம் கொள்ளும்போது சபையில் வளர்ச்சி வரும், சபையில் ஒற்றுமை வரும். We will be united in Christ. ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? ஓகே, இல்லாட்டி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகே, இந்த
ஃபெலோஷிப் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. Okay, so surround yourself with strong believers, get involved in Bible study, serve in the ministry. சபையில நிறைய ஊழியர்கள் இருக்கு. Okay, வந்து கேளுங்க, நிறைய ஊழியர்கள் இருக்கு. We need a lot of help. So வந்து கலந்து கொள்ளுங்க. Okay, do not lose interest in the fellowship of the church. அஞ்சாவது point, we are backsliding because of the lack of conviction. Okay, நம்மளுக்கு குற்ற உணர்ச்சி குறைவா இருக்கு. Okay, நம்மளுடைய குற்ற உணர்ச்சி சீக்கிரமாக எபிசியர் 4:18-19, Ephesians chapter 4 verse 18 to 19. அவர்கள் புத்தியில் அந்திகாரப்பட்டு தங்கள் இருதயத்தில் கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து 19 உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். ரொம்ப பயமா இருக்கு. என்ன நினைச்சுன்னா ஆண்டவர் அப்படியே give them away to the limitless to work all uncleanness and greediness. Okay, எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. ஆண்டவர் பார்க்கறாரு. Okay, ஆண்டவர் பார்க்கறாரு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைமையை பார்க்கறாரு. He's looking at the condition of our spiritual life. This is a warning for us. Okay, இந்த குற்ற உணர்ச்சி குறைவா இருக்குது. ஒரு நாள் அந்த குற்ற உணர்ச்சி இருக்காது. You won't have the conscience anymore. Okay, 1 Timothy 4:1-2 என்ன சொல்லிருக்கீங்களா? Speaking lies in hypocrisy, having their own conscience shared with one another. 1 Timothy chapter 4 verse 1-2. ஆகிலோ ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறது, பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். 2 விவாதம் பண்ணாதிருக்கவும். இந்த வசனம் படிக்கும்போது இது வந்து ஒரு வார்னிங் for us as Christians. ஆண்டவர் பார்க்குறாரு, எத்தனை சான்ஸ் நான் கொடுக்கணும், கிருபை 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 சொல்லிட்டு அந்த வார்த்தையை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம். ஓ இது வந்து கிருபை காலம், பரவாயில்ல, ஆண்டவர் படிப்பாரு, ஆண்டவருக்கு தெரியும் என்னோட நிலைமை என்ன செய்யுது. இந்த மாதிரி வார்த்தை நம்ம படிக்கும்போது நம்மளோட மனசாட்சி வந்து குறைவாக இருக்குது. நம்மளுடைய குற்ற உணர்ச்சி, our conscience. Okay, ஒரு நாள் அது இருக்காது. God will remove the Holy Spirit from us. அப்போ நம்மளுக்கு தெரியாது எது தப்பு எது சரி, நம்மளுக்கு தெரியாது. God will give us up. ஸோ இந்த கேள்வி நீங்கள் கேட்கணும், உங்களுடைய குற்ற உணர்ச்சி இருந்துட்டீங்களா, குறைகள் இருக்கா? ஓ ஆவியானவர் இன்னும் வேலை செய்யறாரா? இஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஸ்டில் வொர்க்கிங்? ஓகே, நம்மளுக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் லெட்ஸ் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். 6வது பாயிண்ட், we are unforgiving. Okay, and we are easily offended. That means it shows that we are backsliding. Okay, ஒருத்தர் புரிஞ்சுக்காம அவங்களே நம்ம எதிரியே நம்ம சகோதரன் சகோதரி மன்னிக்க முடியாது. ஓகே, ஓ பாஸ்டர் இந்த மாதிரி பாவம் அவங்க செஞ்சுட்டாங்க, நான் மன்னிக்கவே மாட்டேன். If you do this, if you are unforgiveness in your heart, that means you are very far away. ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க. You are moving very very far away from God. And the sad thing, ஒரு துக்கமான காரியம், இந்த மனவர்த்தம் வந்து கிறிஸ்துவுக்குள்ள we get offended with our brother and sister in Christ, but with our outside friends. Okay, நம்ம ஆவி our friends working place அங்க வந்து நம்ம நல்லா ஒருவா இருக்கு. ஆனால் ஏன் நம்மளுடைய சகோதர கிறிஸ்தவ சகோதரி நம்ம மன்னிக்க முடியல? ஓகே, இந்த கேள்வி நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். Matthew chapter 6 verse 14-15 சீக்கிரமாக படிப்போம். If you forgive men their trespasses, your heavenly Father will forgive you. But if you do not forgive their trespasses, neither your Father will forgive you. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். 15 மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால்
உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆமென் சொல்லுவோமா? ஸோ உங்களுக்கு எது வேணும்? நீங்கள் தான் சொல்லணும். உங்களை எது பண்ணீங்க, உங்கள் சகோதரர் சகோதரி பண்ணீங்க. learn to forgive. Okay, learn to forgive and don't keep anything. Sometimes நம்ம அதை நினச்சி நம்மளுக்கு கசப்பு வருது. அந்த கசப்புனால என்ன வருது? நம்மளுக்கு பல நோய்கள் வியாதிகள் தான் வருது. ஓகே, அவங்களுக்கு ஒரு லாஸ் வராது, நம்மளுக்கு தான் லாஸ். இந்த மொமெண்ட் யூ ஹேட் சம்படி, அது என்ன புரிச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் விஷம் சாப்பிட்றீங்க, ஆனால் உங்களோட ஆசை வந்து அவங்க வந்து பாதிக்கணும். ஆனால் விஷம் வந்து நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. யூ ஆர் ஈட்டிங் த பாய்சன் அண்ட் யூ வாண்ட் another person to affected. அதான் நடக்கும். நீங்கள் கசப்பு இருந்துச்சுன்னா அதுதான் அந்த விஷம் உங்களுக்கு பாதிக்கும். இட் will affect you. அப்புறம் உங்களுக்கு ஜெபிக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் எதிரியை you must learn to forgive. If not, your father will not forgive you. Okay, உங்கள் ஆவிக்கு ஒரு தவறு நான் மன்னிக்க மாட்டேன். God has really mentioned this to us. And கடைசி பாயிண்ட் வந்து, we are prioritizing earthly things over God. உலக காரியங்கள் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். Okay, இதுதான் ரொம்ப நடக்குது சர்ச்சில். Okay, we are so concerned with the worldly things. Now Matthew 6:33 என்ன சொல்லுங்க? Seek ye first the kingdom of God and His righteousness, and all these things will be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. இதான் நம்ம கடைசி வசனம். ஓகே, இந்த 7 பாயிண்ட்ஸ், இந்த 7 அடைகள். ஓகே, நம்ம தான் பதில் சொல்லணும். ஓகே, நம்மளுடைய முதல் ஆதி அன்பு இந்த லெவலில் இருக்கு. இன்னும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். நம்ம ஜெப வாழ்க்கை, நம்ம பைபிள் படிக்கிறது பிளான் இருக்கா நம்ம வாழ்க்கையில்? ஓகே, நம்ம வந்து ஒரு திட்டம் செய்யணும். நம்ம பைபிள் ரீடிங், எவ்ரிபடி நீட் டு ஹேவ் அ பைபிள் ரீடிங் ஸ்கெட்யூல். அப்புறம் அந்த பாவத்துக்கு விட்டு கொடுக்காதீங்க. சபையின் ஐக்கியத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க. ஓகே, நம்மளுக்கு குற்ற உணர்ச்சி குறைவாக இருக்குது. ஓகே, ப்ரே பண்ணுங்க. ஓகே, அந்த ஆவியானவர் இன்னும் நம்ம வாழ்க்கையில் அவர் வேலை செய்யணும். ஓகே, யூ நீட் டு கைட் அஸ் அண்ட் உங்களை எதிரியை பண்ணீங்க. யூ நீட் டு forgive our enemies. And last thing வந்து கடைசி பாயிண்ட் வந்து உலக காரியங்கள் தேடாதீங்க, தேவட ராஜ்யத்தை எல்லா கண்களை மூடி நம்ம நேரத்தை அவருக்காக ஒப்புக்கொள்வோம். Hallelujah. Thank you, Jesus.